ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஸ்ரீமத் பாகவத பூர்ணிமா வாழ்த்துக்கள். அதென்ன குரு பூர்ணிமா தெரியும், சித்ரா பௌர்ணமி தெரியும், இதென்ன பாகவத பூர்ணிமா? ஆமாம், ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம்ம மகரிஷி எப்போ ஆரம்பித்தார்னு பாகவத மகாத்மியத்தில் காண கிடைக்கிறது. சூத மகரிஷி சொல்கிறார், சூத பௌராணிகர் சொல்கிறார், ஆக்ருஷ்ண நிர்கமாந்திரிம்ஷத் வருஷாதிககதே கலௌ நவமீதோ நபஸ்யே ச கதாரம்பம் சுகோ அகரோத். கண்ணன் தன்னுடைய லீலைகளை முடிச்சுண்டு வைகுண்டத்துக்கு போன பிறகு, கோலோக பிருந்தாவனத்துக்கு போன பிறகு 30 வருஷங்கள் கழிஞ்சு ஒரு பாத்ரபத பௌர்ணமி அன்றுதான் சுகபிரம்ம மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தை பூர்த்தி செய்தார். இதில் பௌர்ணமிக்கு பூர்த்தி செய்தார் இல்லை, எப்போ ஆரம்பித்தார்ன்னு இருக்கு. அதாவது நவமி திதியில் ஆரம்பித்தார். பாத்ரபத நவமி, அதாவது பாத்ரபத வளர்பிறை 9ஆம் நாள் ஆரம்பித்தார். நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம்ம மகரிஷி பூர்த்தி பண்ண தினம் இன்று. இந்த தினத்தை பற்றி, இந்த தினத்தில் பாகவதம் கொடுத்தா எவ்வளோ வசதின்னு ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் சொல்கிறது. பிரௌஷ்டபத்யாம் பௌர்ணமாஸ்யாம் ஹேமசிம்ஹ சமன்விதம் ததாதியோ பாகவதம் சஹ யாதி பரமாம் கதிம். பாத்ரபத பௌர்ணமியில் தங்க சிம்மாசனத்தில் வச்ச ஸ்ரீமத் பாகவதத்தை யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் உத்தம கதி அடைகிறார்கள்னு இருக்கு. நம்ம தங்க சிம்மாசனத்தில் வச்சு கொடுக்க வேண்டாம், நம்மளால் முடியவும் முடியாது. நம்ம மனசே தங்கம் தானே. அதனால் அந்த மனசுன்ற தங்க சிம்மாசனத்தில் பாகவத்தை ஏற்றி வச்சு ஜம்முன்னு பக்தாளுக்கு தானம் கொடுப்போம், குருநாதனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். மானசீகமாக நான் சொல்கிறேன், ஓகேவா? பண்ணியாச்சுன்னா உத்தம கதி அடைவா. அதனால் இன்றைக்கி என்னடான்னா த பாகவத டே, பாகவத பூர்ணிமா. உலகத்துக்கு பாகவதம் பிரகடனமான நாள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தார் இல்லையா? ஸோ அவ்வளோ அழகான ஒரு நாள். நமக்கு இன்றைக்கி சந்திர கிரகணம் வேறு. அதனால் இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதம் கேட்பதும் படிப்பதும் எழுதுவதும் சொல்வதும் உத்தமம். சுகமாக இந்த பாகவத பர்த்டேயில் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக கிருஷ்ணபடி ஜாலியாக இருக்கும். எல்லா கஷ்டங்கள்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான விடுதலையும் பூரணமாக கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ஹாப்பி பாகவத பூர்ணிமா டே. ராதே கிருஷ்ணா.